ஜெபம் செய்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காய் தேவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும்படி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று சொல்லும்படி, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிரும், மகிமைப்படும், எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவநாம மகிமைக்காகவும் நம் யாவரும் எழுதின கீதங்களும் கீர்த்தனைகளும் 125வது பாடலை பாடுவோம். முருகாயோ நெஞ்சு வேணி புருசினில் அந்த கீதங்களும் கீர்த்தனைகளும் 125வது பாடல். உருகாயோ நெஞ்சமே நீ குருசினில் அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, சோழி பிரவேசிக்கப்படாமல் சங்கீதம் 51 முறையாக வாசிப்போம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும்.
அப்பொழுது பாதகருக்கும் அது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகளும் இடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாயுமுடி புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளை பிரியப்படுவீர். அப்பொழுது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவரை ஒரே குமாரனாக தேசியர்கள் அறிவிப்பு. இன்று மதியம் 12 மணிக்கு பெண்களுக்கு சங்க ஜெபக்கூடுகை திருமதி நிர்மலா செல்வநாதன் அவருடைய இல்லத்திலே நடைபெறும். பெண்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளும்படி அன்போடு நினைவுபடுத்துகிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள 6வது சபைக்கான கடிதத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் முதல். இந்த காரியத்திலே பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து சபைக்கு எழுதுகிற கடிதத்திலே 6வதாக பிலதெல்பியா என்று சொல்லப்படுகிற சபைக்கு எழுதுகிற கடிதத்தை தான் இந்த வேத வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த பிலதெல்பியாவை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அத்திரஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா, அவர் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற பொழுது அவர் தன்னுடைய சகோதரர் மீது மிகவும் அன்பு வைத்த ஒரு மனிதராக இருந்தார். அவருடைய சகோதரர் கூட அவ்வளோ ஒரு அன்பு வைத்திருந்தவர். ஆனபடினாலே சகோதர அன்பு என்கிற வார்த்தை தான் பிலதெல்பியா என்பதற்கான அர்த்தம், சகோதர அன்பு. ஆகவே இந்த பட்டணத்துக்கு கூட அதே பெயர் வந்தது. இந்த அத்திரஸ் ராஜா என்பவராலே சகோதர அன்பு பிலதெல்பியா என்கிற பெயர் கிறிஸ்துவுக்கு முன் 189வது வருடத்தில் இங்கே கொடுக்கப்பட்டது. இந்த பகுதியிலே பார்க்கிற பொழுது பிலதெல்பியா பகுதியிலே விவசாயம் நல்ல ஒரு முறையிலே செய்யப்பட்டது, செழிப்பாக நல்ல ஒரு முறையிலே செய்யப்பட்டது. காரணம், அதில் எரிமலை ஒன்றும் இந்த பிலதெல்பியாவிலே உண்டு, ஒரு சிறிய எரிமலை. அதிலிருந்து சில சாம்பல்கள் பறந்து அது ஆங்காங்கே போய் விழும். சாம்பல் உரம் என்பதினாலே அதில் வருகிற அந்த நன்மையினாலே விவசாயம் நல்ல ஒரு முறையிலே செய்யப்பட்டது. எரிமலை இருக்கிறதுனாலே அடிக்கடி ஒரு நிலநடுக்கங்கள் வருகிற ஒரு பகுதியாகவும் அதனால அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதியாகவும் பாருங்கள். இதுக்கு முந்தின சபைகளிலே பார்க்கிற பொழுதும் நிலநடுக்கத்தை குறித்து ஒரு சபையிலே சொல்லியிருந்தேன். அந்த முழுவதுமாக அந்த கோயில்கள் இடிக்கப்பட்ட அளவுக்கு அந்த நிலநடுக்கம் வந்தது. அதே போல இந்த பகுதியிலையும் கூட இந்த எரிமலை இருப்பதினாலே அடிக்கடி நிலநடுக்கம் வருகிறதற்கு இங்கே காரணமாக இருந்தது. மற்றும் திபேரியு ராஜன் இந்த பகுதியை பட்டணத்தை கட்டினார். இந்த பிலதெல்பியா பகுதியை இந்த திபேரியு ராயர் கட்டினதினாலே இந்த ராயருக்கு ஒரு கோயில் இந்த பகுதியில் உண்டு. இந்த ராஜா இந்த பட்டணத்தை எழுந்து கட்டினார். அதில் இடிந்து போன அல்லது எல்லாம் முற்றிலும் பாழாய் போன பட்டணத்தை மீண்டும் எழுந்து கட்டி அங்கே ஜனங்கள் வசிக்க அவர் செய்து கொடுத்ததினாலே அவருக்கு ஒரு கோயிலை இந்த பகுதியில் கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். பவுல் 2 வருடங்கள் அப்புறம் ஒரு முறை 3 வருடங்களாக இந்த பகுதிகளிலே அவர் ஊழியம் செய்திருக்கிறார், இந்த ஆசியா மைனர் என்று சொல்லப்படுகிற பகுதிகளிலே. ஆகவே இந்த 3 வருடத்திலே செய்த இந்த ஊழியத்தின் விளைவாக தான் இந்த பகுதியிலே சபை தோன்றி இருக்கக்கூடும். எப்படி தோன்றினது என்று இல்லை, ஆனால் இந்த பவுலின் ஊழியத்தின் வாயிலாக தான் இந்த பகுதியிலே ஜனங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசித்து இந்த பிலதெல்பியா சபை கூடியிருக்கிறது. இந்த பகுதியை குறித்தால் ஒரு நல்ல ஒரு பிரதான ஒரு போக்குவரத்து வணிக பாதைக்கு அருகாமையில் இருக்க காரியம்.
ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் போகிற பிரதான வணிக பாதைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். ஆனபடினாலே இந்த போக்குவரத்தில் இருக்கிறவர்கள் கூட இந்த பகுதிக்கு சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவை குறித்ததான காரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கலாம். 2 வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனாலும் சரியாக சொல்லப்படவில்லை. ஒன்று பவுலுடைய ஊழியங்களாக இருக்கக்கூடும், இன்னொன்று இந்த வழிபோக்கர்கள், இந்த வழியில போகிற சுவிசேஷகர்கள் இந்த பகுதியில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்திருக்க கூடும். இந்த கடிதத்தில் நாம் முதல் வசனத்தை பார்க்கிற பொழுது 7ஆம் வசனத்திலே சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும், அதை ஆரம்பிக்கிற பொழுது தன்னை பரிசுத்தர் என்று சொல்லி அவர் துவங்குகிறார். நான் பரிசுத்தம் உள்ளவன் என்று சொல்லி நான் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லுகிறதை பார்க்கணும். அப்படியானால் அந்த பகுதியிலே பாவம் இருந்திருப்பதை அடையாளப்படுத்துகிறது. ஆகவே அங்கே பாவம் இருக்கிறதுனாலே அவர் தன்னை எப்படி சொல்லுகிறார்? நான் பரிசுத்தம் உள்ளவர் எழுதுகிறதாவது என்று. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். ஏசாயா 6:3. இங்கே பார்க்கிறோம், சேராபீன்கள் அங்கே நிற்கிறதாக அங்கே பார்க்க முடிகிறது. இந்த சேராபீன்கள் ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவருடைய மகிமையால் பூமி நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கூப்பிட்டு ஒருவர் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய மகிமையை அவர்கள் பிரஸ்தாபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 6:69 வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 6வது அதிகாரம் 69வது வசனம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி இவருக்கு முந்தின காரியங்களிலே பார்க்கிற பொழுது நீர் பரிசுத்தர் என்று சொல்லி எங்களை ஏன் இப்படி துன்பப்படுத்தும்படி வந்தீர், இந்த பரிசுத்தரை எங்கள் மத்தியில் ஏன் வந்தீர் என்று அங்கு சொல்லுகிற காரியங்களையும் கூட நாம் அங்கே பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை நாம் அங்கே பார்க்கிற பொழுது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 என்று அங்கே இரவும் பகலும் ஓய்வில்லாமல் அந்த 4 ஜீவன்கள் அவரை துதித்துக் கொண்டிருப்பதாக வசனங்கள் சொல்லுகிறது. ஆகவே அவர் பரிசுத்தர் ஆனபடியினாலே பாவம் செய்யாத தேவன் என்பதையும் நான் நீதி உள்ளவர் என்பதையும் அங்கு அவர் வெளிப்படுத்துகிறார். நான் நீதி செய்கிற தேவன், பாவம் செய்யாதவர் என்பதை சொல்லுகிறார். அப்படியானால் எதிர்முனையில் இருக்கிறவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள், இடரை இருக்கிறார்கள் என்று அர்த்தம். சபைக்கு எழுதுகிற பொழுது நான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார் என்றால் அதிலே பாவம் செய்கிற சில ஜனங்கள் உண்டு என்பதை இங்கு குறிக்கிறது. மார்க் 1வது அதிகாரம் 24ஆம் வசனம். இங்கே குறித்து நாம் இங்கே பார்க்கிற பொழுது இந்த பிசாசும் கூட சாத்தானும் கூட இங்கு சாட்சி கொடுக்கிற தேவனை குறித்து கொடுக்கிற சாட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை யார் என்று அறிவேன், இது இன்னார் என்று உம்மை அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர். பிசாசுகள் சொல்லுகிறது தேவனுடைய பரிசுத்தர் என்று. அவர்கள் அதட்டுகிறார், நீ பேசாமல் புறப்பட்டு போ என்று சொல்லி. பாருங்கள், அவர் பரிசுத்தர் ஆனபடினாலே நாமும் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் நீதி செய்கிறவர், பரிசுத்தம் உள்ளவர், பாவம் செய்யாதவர், உண்மை உள்ளவர். அதை வெளிப்படுத்தும் விதமாக கடித்து தன்னை பரிசுத்தர் என்று அவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வசனம். 1 பேதுரு 1:15-16 வசனம். ஆகவே இந்த வசனத்திலே பேதுரு எழுதுகிற பொழுது நிருபத்தை எழுதுகிறார், உங்களை அழைத்த தேவன் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல
நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். அவர் தன்னை கடிதத்தில் எழுதுகிற பொழுது பரிசுத்தம் உள்ளவர் சொல்கிறதாவது என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலையும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதைதான் கர்த்தர் விரும்புகிறார். சபையில் இருக்கிறோம், திருச்சபையில் இருக்கிற ஜனங்கள் நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பாவம் செய்யாதவர், அவர் பாவத்தை பாராது சுத்த கண்ணர். அடுத்த வசனம் சொல்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், என்னை வணங்குகிறேன், என்னை விசுவாசிக்கிறேன், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் பரிசுத்தமாய் வாழ்கிறவர். அங்கே 4 ஜீவன்களும் சேராபீன்கள் அவரை சுற்றி நின்று அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் துதிக்கிறார்கள். இந்த பரிசுத்தரை போல நாமும் பரிசுத்தராய் இருக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சத்தியம் உள்ளவர். கடிதத்திலே முதல் காரியத்திலே பார்க்கிறோம், அந்த 7ஆம் வசனத்திலே பரிசுத்தம் உள்ளவரும், அடுத்த காரியம் சத்தியம் உள்ளவர், உண்மை உள்ளவர், உண்மையை பேசுகிறவர், மெய்யானதை பேசுகிறவர், சத்தியம் எது உண்மை அதை பேசுகிறவர், சத்தியம் உள்ளவர் சொல்லுகிறதாவது என்று வெளிப்படுத்தல் 6ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம். பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார். அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி செய்கிற தேவன், அவர் சரியானவர், யாருக்கும் அநீதியை செய்யாத தேவன், அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர், அவர் அது காரியங்களை ஏற்ற விதமாய் நியாயமாய் செய்கிற தேவன். அதுதான் சத்தியம் உள்ளவர். அவர் நீதி செய்கிறவர், உண்மை உள்ள தேவன். முதலாவது பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லுகிறார், இரண்டாவது சத்தியம் உள்ளவர் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார். நம்மை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். நம்மை அழைத்தவர் சத்தியம் உள்ளவராக இருக்கிறது போல நாமும் சத்தியம் உள்ள ஜனங்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவது காரியமாய் அங்கே என்ன வசனம் சொல்லுகிறது? 7ஆம் வசனத்திலே, தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் ஊட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு கூடுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறது. தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று வசனம் சொல்கிறது. தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று. திறவுகோல் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. திறவுகோல் என்பது அதிகாரத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஒரு காரியத்தினுடைய ஒரு எல்லா பொக்கிஷங்கள் சேகரிக்கப்பட்ட ஒரு இடத்தினுடைய அந்த திறவுகோல், கதவினுடைய திறவுகோலை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அதிகாரி. ஒரு வங்கியை எடுத்துக்கொண்டால் அந்த வங்கியிலே அந்த லாக்கரினுடைய அந்த திறவுகோலை யார் வைத்திருக்கிறாரோ அவர் தான் அதிகாரி. அந்த அதிகாரம் உள்ளவர் அவர் ஒருவர் தான், மேனேஜர் ஒருவர் மாத்திரம்தான் எடுக்க முடியும். ஆனால் அதே போலதான் இதை பார்க்கிறோம். திறவுகோல் என்பது அதிகாரத்தை உடையவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 22:20. இங்க நாம் பார்க்கிறபடி அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த எசேக்கியேலுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவர் குணப்பட்டு இந்த காரியங்கள் எல்லாம் வருகிறது. அதுக்கு முன்பதாக இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது, இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரன் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடை கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாய் இருப்பான். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவர் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இதுல பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால், அங்கு சாலமோன் தாவீது முதற்கொண்டு இவர்கள் சேர்த்து வைத்த எல்லா கர்த்தருக்கென்று சம்பாதித்து வைத்திருந்த பொக்கிஷம், இந்த பொக்கிஷத்தினுடைய திறவுகோலை உடையவராக இப்ப யார் மாறுகிறார் என்றால் எலியாக்கீம். அந்த பொக்கிஷ அறையினுடைய அந்த திறவுகோலை யாருடைய கரத்திற்கு வருகிறது என்றால் இந்த எலியாக்கீம் என்கிற இந்த மனிதனுடைய ஊழியக்காரன் மீது இவருடைய கரங்களிலே வருகிறது. இவரை திறந்தால் தான் தாவீது முதற்கொண்டு அந்த சேகரித்து வைத்த தேவாலயத்திற்கென்று கர்த்தருக்கென்று சேகரித்து வைத்த அந்த காரியத்தை பார்க்கவும் முடியும், அவர்கள் எடுக்கவும் முடியும். இவர்கள் பூட்டினால் ஒருவரும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு அதிகாரம் உடைய மனிதராக தான் இந்த மனிதர் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் திறந்தக்கூடிய அந்த முக்கியமான எல்லா சேகரித்து வைத்த காரியங்களையும் பார்க்கத்தக்க எடுக்கத்தக்க இவர் திறந்தால் பார்க்க முடியும், இவர் திறக்கவில்லை என்றால் பார்க்க முடியாது. எல்லா அதிகாரமும் இவருக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
7வது வசனத்தை சொன்னபடி வெளிப்படுத்த 3:7 சொல்கிறார், தாவீதின் திறவுகோல். அப்படி என்றால் இந்த திறவுகோல் எதை குறிக்கிறது? பரலோகத்தின் திறவுகோலை இந்த வசனம் குறிக்கிறதாக இருக்கிறது. பரலோகத்தின் திறவுகோலை உடையவர் தான் நம்முடைய தேவன். அவர் ராஜ்யத்திற்குரிய திறவுகோலை, பரலோகத்திற்கும் இந்த நரக அக்கினிக்குரிய திறவுகோலை அவர் உடையவராக இருக்கிறார். அவர் ஒரு மனிதனுக்கு எந்த திறவுகோலை திறக்கிறாரோ அவன் அங்கே போக முடியும். அவர் திறவுகோலை திறந்து அந்த வாசலை திறந்தால் அவன் போக முடியும். அவர் பூட்டினால் ஒருவரும் போக முடியாது. தேவ ராஜ்யத்தை அவர் பூட்டினால் ஒருவரும் அவருடைய அனுமதி இல்லாமல் பரலோகத்திற்கு போக முடியாது. அவர் தேவ ராஜ்யத்தை நமக்கென்று திறந்து கொடுத்தால் அந்த மனிதன் உள்ளே செல்லவும் முடியும், உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே வரவும் முடியும். அவர் தான் அந்த திறவுகோலை உடையவர். அவர் ஏன் தாவீதின் திறவுகோல் என்றால், தாவீதின் வம்சத்திலே அவர் பிறந்தவர். தாவீது முதற்கொண்டு சவதரித்த எல்லா அந்த பொக்கிஷங்களையும் உடையவர். இப்ப எலியாக்கியமாய் மாறுகிறார். அந்தவுடைய திறவுகோலை உடையவர் என்று சொல்லி இந்த ஏசாயா 22 நாம் பார்க்கிறோம். அதே போலதான் அவர் தன்னுடைய பிறப்பினுடைய காரியங்களை குறித்து சொல்கிற பொழுதும் தாவீதினுடைய அவர் வம்சத்தில் பிறப்பார் என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருந்தது. ஆனபடினாலே தாவீதை அவர் முன்னிறுத்தி இந்த காரியங்களை சொல்கிறார். தாவீதின் வம்சத்தில் பிறந்த திறவுகோலை உடையவர் எழுதுகிறார். அதுதான் தாவீதின் திறவுகோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய தாவீதினுடைய வம்சத்தில் பிறந்தவர் என்பதை அவர் அதிகமாக அங்கு அவர் பயன்படுத்துவதும் மற்றவர்கள் பயன்படுத்துகிற காரியங்களில் இந்த கடிதங்களிலே, புதிய ஏற்பாட்டுடைய புஸ்தகங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. அவர் என்ன சொல்கிறார்? தாவீதின் வம்சத்திலே பிறந்த இந்த தேவராஜ்யத்துக்குரிய திறவுகோலை உடையவர் எழுதுகிறதாவது என்று. அவர் திறவுகோலை திறந்து தேவராஜ்யத்தை திறந்து கொடுத்தால் எந்த ஒரு மனுஷனும் போக முடியும். அதுதான் வேதவசனத்தை சொல்லுகிறார், என்மனை அறியாமல் பிதாவின் இடத்துல ஒருவனும் வரான் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். ஆகவே இந்த 7வது வசனத்தை நான் தொடர்ச்சியை பார்க்கும் பொழுது, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவர் திறக்குகிற தேவன். அவர் அனுமதித்தால் ஒருவன் தேவராஜ்யத்திற்குள் போகலாம். அவர் அனுமதித்தால் ஒருவன் அங்கு ஆக்கினை தீர்ப்பு நரகத்திற்குள் அவன் தள்ளப்படுகிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, மரித்தேன் ஆனாலும் இது சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், ஆமென், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், தன்னை நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். திறவுகோள்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவராஜ்யத்திற்கும் இந்த பாதாளத்திற்கும் உள்ள திறவுகோள்கள், 2 கோள்களை நான் வைத்திருக்கிறவராக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். திறக்கிற காரியத்தை நான் தான் அதிபதி, தாவீதின் வம்சத்தில் பிறந்த நான் தான் அதை செய்ய முடியும், என்னால் அன்றி ஒருவராலும் கூடாது என்று. இதை எங்கே பார்க்கலாம் என்றால், நாம் ஏற்கனவே தியானித்த காரியம் யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் தியானித்தோம். யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் வரான். ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம், நானே வழி சத்தியம் ஜீவன், திறவுகோல் அவர்தான். இன்னும் என்ன சொல்கிறார்? என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர. அவர் திறந்தால் ஒருவன் அங்கே தேவராஜ்யத்திற்குள் வர முடியும். அவர் திறந்தால் ஒருவன் ஆக்கினை தீர்ப்புக்கு நரக அக்கினிக்குள் தள்ளப்பட முடியும். அவர் திறக்கவில்லை என்றால் வெளியிருக்கிறவர்கள் தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது, உள்ளிருக்கிறவர்கள் அவர்கள் வெளியே வரவும் முடியாது. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு திறவுகோலை உடைய தேவன் என்று தன்னை இங்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்தம் உள்ளவர், அடுத்தது சத்தியம் உள்ளவர், 3வது என்ன சொல்கிறார்? தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று அவர் எழுதுகிறார். அதுக்கு அடுத்த வசனங்களிலிருந்து நாம் பார்க்கிற பொழுது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் இல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிறலை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலே பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று இந்த கடிதத்தில் அவர் எழுதி முடிக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆனபடினாலே இந்த சின்ன சபைக்கு எழுதப்பட்ட இந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சின்ன சபையா இருந்தாலும் நீ கொஞ்ச பலத்திலே எப்படி இருந்தாய் என்றால் உண்மையா இருந்தாய் என்று அவர் எழுதுகிறார். நீ உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ மறுதலியாமல் எப்படி இருந்தாய், உண்மையா இந்த வசனத்தை கை கொண்டாய்,
அதனால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், திறந்த வாசலை கட்டளையிடுவேன், அது யாரும் பூட்ட முடியாது என்கிற பிரகாரமாக எங்க 8ஆம் வசனத்தில் அவர் எழுதுகிற காரியங்களை பார்க்கலாம். அது கொஞ்சம் பலன் இருந்தாலும் உண்மையாயிருந்த ஒரு சபை, இந்த சபையை குறித்து ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் உண்மையாயிருந்த சபை என்று பார்க்கிறோம். இந்த தியத்தீரா சபைக்கு நாம் பார்க்கிற பொழுது அது ஒரு மரித்த சபை என்று நாம் அங்கே பார்த்தோம். அதற்கு பின்பு சர்தை சபையை பார்க்கிற பொழுது 3ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே அது ஒரு செத்து போன ஒரு சபையாக அங்கே சொல்லப்பட்டது. இந்த பிலதெல்பியா சபையை பார்க்கிற பொழுது இது உண்மையுள்ள சபை, ஒரு சிறிய சபை, ஒரு சிறிய கூட்டம் தான். ஆனாலும் அவர் என்ன வசனத்தில் அங்கே கடிதம் எழுதுகிற பொழுது உன் கிரியை அறிந்திருக்கிறேன், நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், உண்மை ஒரு மறுதலியாமல் இருந்தாய், வசனத்தை கை கொண்ட ஆனபடினாலே திறந்த வாசலை கொடுப்பேன் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறதை பார்க்கலாம். வசனத்தை எங்கும் பிரஸ்தாபிப்பதற்கு, இயேசுவை எங்கும் அறிவிப்பதற்கு உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் கொடுப்பேன் என்று அவர் சொல்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:15. இன்னும் அங்கே தொடர்ச்சியாக நாம் பார்த்தால் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கத்தக்க சில காரியங்களை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அவருடைய வசனத்தை அறிவிப்பதற்கு ஏற்ற விதமாய் அங்கே திறந்த வாசல் நமக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆவது வசனம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். ஆகவே அங்கே உண்மையோடு கூட இருக்கிற அந்த தன்மையை குறித்து இந்த வேதவசனங்களிலே நாம் பார்க்கிறோம். கொஞ்சத்திலே இருந்தாலும் கொஞ்சம் பலன் இருந்தாலும் அங்கே உண்மை உள்ளவர்களாக இருந்து வசனத்தை விதைப்பதற்கேற்ற ஒரு திறந்த வாசலை பெற்றிருந்த ஜனங்கள், இன்னும் பொறுமையா இருந்த ஜனங்கள் என்று பார்க்கிறோம். மத்தேயு 10ஆவது அதிகாரம் 22ஆவது வசனம். மத்தேயு 10:2. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். ஒரு கொஞ்சம் பலத்தோடு கூட இருந்தாலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறதுனால் மாத்திரமே ரட்சிக்கப்பட முடியும். அந்த கடைசியில் அருளப்படுகிற தேவ ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாய் மாற முடியும். அதை மத்தேயு 24:13ஆம் வசனத்திலே முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு அங்கே சொல்கிறார். அப்படினாலும் முடிவு பரியந்த நிலை நிற்கும்படிக்கு இந்த சபைக்கு எழுதப்பட்ட ஒரு காரியம் தான் இது. கடைசி வரைக்கும் ஜனங்களை வழிநடத்தத்தக்க, சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்க இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று எழுதுகிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்க உங்களை நான் வழி நடத்துவேன் என்று, உங்கள் மூலமாய் அநேக ஆத்துமாக்கள் என்னை கண்டு கொள்வார்கள் என்று எழுதுகிறார். ஒன்று கொரிந்தியர் 16ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இங்கே அவர் கடிதத்தை எழுதி கொண்டிருக்கிற பொழுது சுவிசேஷத்திற்கு அவர் திறந்த ஒரு வாசல் இருக்கிறதை சொல்லுகிறார். அங்கே எபேசு பட்டணத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லிடும். அங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்லத்தக்க அங்கே கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. இங்கே விரோதம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்று எழுதுகிறார். இங்கே ஜனங்களுக்கு, இந்த பிலதெல்பியா ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட அனுபவம் என்ன என்று சொன்னால், அவர்கள் கொஞ்சத்திலே உண்மையா இருந்தபடினால் கர்த்தர்களை எப்படி பயன்படுத்துகிறார், மற்ற புறஜாதி ஜனங்களை அவர்கள் மூலமாய் இங்கே தேவ ராஜ்யத்தை கொண்டு வரத்தக்க ஒரு திறந்த வாசலை இந்த சபையினருக்கு அவர் கட்டளையிடுகிறார். அவர்கள் கொஞ்சத்தில் உண்மையா இருந்து, பொறுமையா இருந்து, விசுவாசத்தை காத்து கொண்டிருந்து, அப்படி வஸ்திரத்தை கை கொண்டபடியினாலே அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அநேகரை நீங்கள் கொண்டு வருவீர்கள், உங்கள் மூலமாய் அநேகர் என்னை கண்டு கொள்வார்கள் என்று ஒரு திறந்த வாசலை கொடுக்கிறார். 1
தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்திலும் இந்த காரியங்களை குறித்து நாம் அங்கே பார்க்க 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்தினுடைய காரியங்களிலையும் இந்த வசனங்களை குறித்து நாம் பார்க்கலாம். அங்கே ஒரு திறந்த ஒரு வாசலையும் உங்களுக்கு முன்பதாய் கட்டளையிட்டு நீங்கள் ஒரு சாட்சியாய் வாசிக்கப்படுகிற ஒரு நிருபமாய் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் வாழ்வீர்கள் என்று அந்த அனுபவங்களில் எழுதுகிற காரியங்களை பார்க்கலாம். அப்படி இல்லை, சுவிசேஷத்திற்கு ஒரு திறந்த வாசலை உங்கள் மூலமாய் அநேகர் இயேசுவின் பக்கம் வருவதற்கு, மந்தையிலே சேர்க்கப்படுவதற்கு நான் உங்களை பயன்படுத்துவேன் என்று சொல்லி இந்த பிலதெல்பியா சபைக்கு அவர் எழுதுகிற கடிதமாக இருக்கிறது. ஒவ்வொரு கடிதத்திலும் கூட நீங்கள் செய்கிற தவறு இது, நீங்கள் இப்படிப்பட்ட குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள், பாவங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள், இதை சீர்படுத்துங்கள், இல்லை உங்களுக்கு நான் சீக்கிரமாய் வருவேன் என்று அவர் எழுதுகிற காரியங்களை பார்க்கலாம். ஆனால் இந்த சபையிலே அப்படி ஒரு குற்றமும் காணப்படவில்லை. குற்றம் சாற்றப்படாத சபைகள் 2, அதில் ஒன்று இந்த சபை பிலதெல்பியா சபையிலே. நீங்கள் பாவங்கள் சொல்லப்படவில்லை, ஆனால் அவர்கள் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தார்கள், கர்த்தருக்கென்று செய்தார்கள் என்கிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45வது அதிகாரம் 14ஆம் வசனம். சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நொடிய ஆட்களாகிய சபையர் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் அந்த 9ஆம் வசனத்தை கடிதத்தில் பார்க்கிறோம். இதோ யூதர்களாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்கிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று அவர் கடிதத்தை எழுதுகிறார். இந்த ஏசாயா 45:14 பார்க்கிற பிரகாரமாய் எகிப்தின் சம்பாத்தியத்திலும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்கள் ஆகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்துக்கு தாண்டி வந்தது, உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று, அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தபடினாலே மற்ற ஜனங்களுக்கு நீ என்னை அறிவிக்கும்படி திறந்த வாசலை கொடுப்பேன். இந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள்? இந்த கர்த்தரே தேவன், இவர்களிடத்தில் இருக்கிற தேவனை அறிவர் வேறு தேவன் இல்லை. இந்த வசனத்தை அழகாக சொல்லப்படுது. ஏசாயா 45:14 சொல்லப்பட்டபடி அவர்கள் உன்னிடத்திலே தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். இந்த கர்த்தரை காண்பியும் இந்த வழிகளை காண்பியும் என்று சொல்லி உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள், உன்னை பணிந்து கொள்வார்கள். இதுதான் இந்த பிலதெல்பியா சபைக்கு அவர் சொல்லப்பட்ட காரியம். இதோ அவர்கள் உன் பாதத்திற்கு முன்பதாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று கடிதத்தை எழுதுகிறார். அங்கே பார்க்கிறோம், உன்னை அறிந்து கொள்ளும்படி நான் இதை செய்வேன் என்று. 10ஆம் வசனத்திலே கடிதத்திலே என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூ சக்கரத்தின் மேல் மேலெங்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று அவர் எழுதுகிறதையும் நான் பார்க்கிறேன். ஏசாயா 49:23. ஏசாயா 49:23. கர்த்தரே தேவன் என்று இவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் பயன்படுத்துவார், என்னை அவர்கள் முன்பதாக நிறுத்துவார் என்கிற காரியம் இந்த சபைக்கு கொடுக்கப்படுகிறது. 60வது சங்கீதம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே உன்னை ஒடுக்கினர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்வார்கள். பிலதெல்பியா சபை ஒரு சிறிய கூட்டம் தான், ஆனால் அசட்டை பண்ணப்பட்டிருந்தாலும் ஜனங்கள் இனி உன்னை தேடி வருவார்கள். நான் உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறதை பார்த்து ஜனங்கள் உன்னை தேடி வந்து உன்னை பணிந்து கொண்டு இந்த கர்த்தரே தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று இந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்படுகிறது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதிகளுக்குள்ளே நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன் என்று இங்கே பவுல் எழுதுகிறார். 26ஆம் வசனத்திலே
இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவான். இந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்பட்ட காரியம், இவர்கள் ஒரு சிறிய கூட்டமாக இருந்து அசட்டை பண்ணப்பட்டு கொண்டிருந்தாலும் ஜனங்கள் இனி தேடி வருவார்கள். இது ஜனங்களுடைய கால் முன்பதாக வந்து பணிந்து கொண்டு உங்கள் தேவனே தேவன் என்று சொல்லி கண்டுகொள்ளத்தக்க கர்த்தர் அப்படி ஒரு விசாலமான காரியங்களை செய்வார், வாசல்களை திறந்துள்ளுவார் என்று இந்த சபைக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கியனை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவரும் ஆகிய அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிகிறீர்களா என்று சொல்லி 11ஆம் வசனத்தை கடிதத்திலே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. எல்லா கடிதத்திலையும் நம்ம இங்கே ஒவ்வொரு சபைக்கு எழுதுகிற பொழுதும் நான் சீக்கிரமாய் வருவேன், என்னுடைய வாயின் பட்டயத்தால் உன்னை நான் அதம் பண்ணுவேன் என்று சொல்லுவார். இன்னும் என்ன சொல்லுவேன், உன்னை நியாயம் தீர்க்கும்படி நான் வருவேன், அக்கினி கண்களுடையவர், நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வருவேன், நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பு, இல்லை என்றால் நான் நியாயம் தீர்க்கும்படி வருவேன். ஒவ்வொரு கடிதத்தையும் எழுதுவார், நான் சீக்கிரமாய் வருகிறேன். எதற்கு? நியாயம் தீர்ப்பதற்கு, உன்னை நான் அந்த காரியங்களை பாவம் செய்கிறவர்களை அழிப்பதற்கு வருகிறேன் என்று. அல்லது இந்த சபையிலே அதே போல சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். அதில் எதற்கு? அழிப்பதற்காக அல்ல. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய வாழ்வை நீ பற்றி கொண்டிரு, இழந்து விடாதபடிக்கு நான் பற்றி கொண்டிரு, சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். ஆகவே இயேசு பரலோகத்தில் இருக்கிறார், அவர் மீண்டும் வருகிறார் என்று இங்கே தெசலோனிக்கேயரில் அவர் சொன்னபடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை நான் அறிகிறீர்களா என்று அவர் எழுதுகிறார். அப்படிதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனம் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இந்த நித்திய காரியத்தை பெற்றுக்கொண்டு அதை விட்டு விடாது இருக்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். 2 யோவான் 8ஆம் வசனத்திலே, 2 யோவான் 8 உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாகுங்கள். பூரண பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய செய்கைகளுக்கு ஏற்ற பலனை, நித்திய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகிற நாம் பூரண காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பூரண பலனை பெறும்படிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், பாவத்தை அறிக்கை செய்து விட்டேன், இனி தேவராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விடுவேன் என்று அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவ கிரீடத்தை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அதை பூரண பலனை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். கடைசி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனம். 1 பேதுரு 1:4-5. தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே விடுவிக்க ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏற்பாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பலன் தேவ ராஜ்யத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில் ஜெயங்குழுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று சொல்கிறார். அப்படியானால் தேவ ராஜ்யத்திலே அவரோடு கூட நிலைத்திருக்கிற காரியத்தை இது குறிக்கிறது. தேவ ராஜ்யத்திலே நான் ஆலயத்திலே உங்களை தூணாக்குவேன் என்றால் அவரோடு கூட ஆட்சி செய்கிற, அவரோடு கூட நான் வாழுகிற அனுபவத்தை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தை என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அவர் தூங்கனாக்குவேன் என்று சொல்கிறார். இன்னும் அந்த புதிய நாமத்தை தரிப்பேன் என்று சொல்லி இந்த பரலோகத்தில் இருக்கிற தேவனால் வருகிற புதிய எருசலேம் ஆகிய தேவனுடைய நகரத்தின் நாமத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி இந்த தூணுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னும் சொல்கிறார், புதிய நாமத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இந்த தேவ ராஜ்யத்திற்குள் வருகிற உங்களுக்கு இதையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி நீங்கள் அதை பற்றி கொண்டிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். கொஞ்சம் சபையா இருந்தாலும் கடைசி வரைக்கும் உண்மையாய் விசுவாசமாய் இருங்கள் என்று எழுதி ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப விருப்பம் உள்ளவன், இதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவன் அதை கேட்டு கீழ்ப்படிய கடவன் என்கிற விதமாய் அவர் எழுதுகிறார். கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்கிற இந்த சபைக்கு எழுதப்பட்ட இந்த காரியம் நித்திய ஜீவனை நீ கிரீடத்தை கடைசி வரைக்கும் நீ பற்றி கொண்டிரு என்று எழுதுகிறார். சீக்கிரமாய் வருகிற சொன்ன தேவன் அப்படி வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தது, அவர் பரிசுத்தமாய் இருந்தது போல நாமும் பரிசுத்தராய் இருந்து, அவர் சத்தியம் உள்ளவராய் இருந்தது போல நாமும் சத்தியமாய் இருந்து, தாவீதின் திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். தேவ ராஜ்யத்திற்கு திறவுகோலை உடையவர். அவர் மூலமாய் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம்.
அன்பின் கர்த்தாவே, இந்த வேலைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்பட்ட காரியங்களை நாங்கள் தியானிக்க கிருபை செய்த தேவன் ஆண்டவரே, இந்த திருச்சபை சிறிய கூட்டமாக இருந்தாலும் கர்த்தரை விசுவாசித்து ஆண்டவரே உண்மை உள்ள ஒரு கூட்டமாக இருந்தபடினாலே இந்த கூட்டத்தை கொண்டு, இந்த சிறிய கூட்டத்தை வைத்து அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் நான் பயன்படுத்துவேன். இவர்கள் மூலமாய் அநேகர் என் அண்டைக்கு வருவார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபையை கொடுத்து திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் நான் வைத்திருக்கிறேன். அதை ஒருவரும் பூட்ட மாட்டார்கள். திறந்த வாசல் உனக்கு உண்டு. நீ போய் அநேக ஜனங்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தி நீ கொண்டு வருவாய். உன் மூலமாய் நீ ஆலயத்தை தூணாக்கப்பட்டிருக்கிறாய். உன் மூலமாய் ஆலயத்திற்கு அநேக ஜனங்கள் கூடி வருவார்கள் என்கிற பாக்கியம் இந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாய் ஆண்டவரே, நாங்களும் கூட உண்மையாயிருந்து கர்த்தருக்கென்று அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்தத்தக்கதாய் கர்த்தரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏராளமான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் செய்திருக்கிறீர். நாங்கள் அறிவிக்காமல் இருந்தால் அதுக்கு எங்கள் மேல் சுமருகிற குற்றம். ஆண்டவரே, சுவிசேஷத்தை எங்கும் அறிவிக்க கர்த்தர் கிருபை தான். எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்குவதற்கும் உண்மை பற்றின நற்செய்தியை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கும் கர்த்தர் கிருபை தாரும். எங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யுங்க. இருதயத்திலே, சிந்தனைகளிலே, வார்த்தைகளிலே, செயல்களிலே எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாய் நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய செயல்களில், வார்த்தைகள் எதிலும் ஆண்டவரே பாவங்கள் இடம்பெறாதிருக்க கிருபை செய்யுங்க. நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராய் வாழ கிருபை செய்யுங்க. சத்தியமுள்ளவராய் இருக்கிறது போல நாங்களும் சத்தியமுள்ளவர்களாய் வாழ கிருபை செய்யுங்க. தாவீதினுடைய திறவுகோலை உடையவராய் இருக்கிற தேவன் தாமே தேவ ராஜ்யத்திற்குள்ளே இந்த திறவுகளை உடையவராக இருக்கிறவர் ஆண்டவரே, உம்மூலமாய் இந்த தேவ ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்க கிருபை செய்வீராக. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லியிருக்கிறேன். உம்மை விசுவாசித்து இந்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்தும் கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, வருமளவும் அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், பூரண பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களை தகுதிப்படுத்துவீராக. உங்கள் கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். இந்த நாளின் பணிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிரயாணங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. தேவைகள் ஒவ்வொரு சந்தித்து பலப்படுத்தி வழி நடத்துவீராக. உமது கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆலயத்தின் கட்டுமான பணிகளிலும் இன்று நடைபெறுகிற பணிகளில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்க பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட சென்று வருவோம்.